தியேட்டர்ல இந்த அட்டகாச படம் பார்த்து அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் வந்து ஒரு செம்ம நாஸ்டாலஜிக்கா போயிடுதுல. சூப்பரா இருந்துச்சு படம். படம் வேற நான் மச்சான் அச்சிட்டு வேற லெவலு மாசம் அதே இதுதானே பயங்கரமா இருந்து டபுள் ஆக்ஷன் அதோட பயங்கர பூஸ்ட் ஆகுது. 4K வர 4K கடவுளே சின்ன வயசுல எனக்கு 14 வயசுல இந்த தியேட்டர்ல இந்த அட்டகாச படம் பார்த்து அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் வந்து ஒரு செம்ம நாஸ்டாலஜிக்கா போயிடுதுல. சூப்பரா இருந்துச்சு படம். படம் தான் இது. அலோட பிரசன்ஸ் தான் அது. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அஜித்தோட அந்த பிரசன்ஸ் வித்தியாசம். மியூசிக் நல்லா இருக்கும். பிஜிஎம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காமெடி சீன், ஆட்டோ காமெடி சீன்லாம் அப்போ எப்படி என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி இப்பயும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரியலி ஒரு பவர் பிளாக். ஒரு என்ன சொல்றதுன்னா அது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்னுவாங்கல்ல. சின்ன வயசு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த தேட்டர்ல தானே ஏதோ அந்த கியூல தானே நின்று அடி வாங்கினது. இதே தேட்டர்ல மழையில நின்று செம்ம அடி வாங்கினேன் நான் போலீஸ் கிட்டலாம். அப்போ அடி வாங்கி டிக்கெட் வாங்கி பார்த்த படத்தை இப்போ வந்து இது மாதிரி புக் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணி பார்க்கும்போது ஒரு செம்ம மெமரி தான். படம் சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. ரசிகர் மன்றம் நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க இருந்தே உள்ள போற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. படம் பயங்கரமா செலிப்ரேஷனா அப்படி ஒரு செலிப்ரேஷன் காட்டாங்கண்ணே. என்னன்னு சூப்பரா பார்த்தேன். படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பக்காவா எல்லாமே வந்து பார்க்கலாம். வேற லெவலு. இதே படம் வந்து திரும்பி இன்னும் எடுத்தாலும் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. தலை தான் நல்லா இருக்கு. 2004 பார்த்தாங்க தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் 22 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். இப்பயும் தீபாவளி மாதிரி தான் இருக்கு. நல்ல தீபாவளி. நைஸ் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீரிலீஸ் ஆகுது. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக எந்த தலை படமும் வரல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி இன்னும் அடுத்த படம் எதாவது ரீரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த படம் வர இன்னொரு புது படம் வர வரையும் இது மாதிரி ஒரு படமாக ரீரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம ஹாப்பியாக. சீசன் யார் ஃபனுமே கிடையாது. பட் ஆனால் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மூவிலாம் ஸ்டேஜில் மேலே ஏறி டான்ஸ் ஆடுங்க, டீச்சர்லாம் கழட்டி போட்டு ஆடுங்க எப்படின்னே தெரில. பண்ணால் பசங்க எல்லாமே செம்ம நீட்டாக இருப்பாங்க. யாரும் டிஸ்டர்ப்லாம் எதுவுமே பண்ணல. இந்த விஜய் சீட்டில் வச்சானுங்களே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டீசெண்டாக பண்ணாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. வேலை செய்ய கொண்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க உள்ள. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ. பாருங்க கத்தி தோண்டியா போயிடுச்சு. இல்ல ஆக்சுவலா 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் வரது யாரு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிதான் பண்றாங்க. ஆமா, அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. அவ்வளவுதான். 20 இயர்ஸ் கழிச்சு தான் வந்திருக்கு. ஆனா உள்ள செலிப்ரேஷன் தாறுமாறு. புது படம் ஒரு அன்சீன் ஒரு மூவி வந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்ததான் வேற ஏதாவது இன்னொரு படம் ரீரிலீஸ் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மங்காத்தா அது மாதிரி பண்ணா இன்னும் ஹாப்பியா இருக்கும். சூப்பரா இருக்கு படம். புதுசா பார்த்த மாதிரி இருந்துச்சு தல படமே. ப்ரோ சூப்பரானது ப்ரோ. சூப்பரா அது சொல்ல வேணும் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. AK ஆஃப் ஃபயர். நாங்கள் அதுதான் நாங்கள் 2004 வந்து நாங்கள் அப்போ வந்து நான் +1 படிக்கிறேன். அப்போது அதே தியேட்டரில் தான் இந்த வருஷமும் இப்போ பார்க்குறேன் நான். 21 வருஷம் கழிச்சு பாரு. அதே எங்களுக்கு அந்த கூஸ் பம்போடு தான் இருக்குது. தலை எப்பயுமே தலை தான். தலை தானே எப்பவுமே. 31 குடி வேண்டிய பிளாஸ்டி ஓட்ட இப்போ தான் தருவோம். என்ன தலை சொல்லணும், அப்போல்லாம் கேட்கக்கூடாது. தரமாக இருந்தது. இந்த உலகம் என்ன வேணால் சுற்றட்டும். எலெக்ஷன் மயிர் மட்டம் என்ன கதை வேணால் சொல்லிட்டோம். அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஒரு தனிக்கு வேலைக்கு போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் உள்ளே வந்தேன். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு திருவிழா தான் எனக்கு. வேறு எதுவுமே தேவையில்ல தலை. முடிச்சிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடங்கமாக சாப்பிட்டு அமைதியாக தூங்கிட்டு நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன். நம்ம கதை இவ்வளோ தான். சும்மாலாம் கத்திக்கின்னு இதெல்லாம் வேணாம். நமக்கு தலை இருக்கிறாரு. அவர் எங்கேயோ போயின்னுக்கிறாரு. அவரை பின்னாடி நம்ம போயின்னு இருப்போம். அவ்வளோதான். கதை என்ன அதெல்லாம் வேணாம் தலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேன் தான். எனக்கு தலையை பிடிக்கும். என் தலைவனும் என் தலைவன் சிம்புவும் என் தலை ஃபேனு தான். அதனால் நான் வந்து பார்த்துருக்கேன். என் தலையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிம்பு ரசிகர் தான். என்றும் தலை. எப்போ பார்த்தாலும் எப்பயுமே தலை தான். AK ஃபார் அல்டிமேட் ஸ்டார். மனித கடவுள். 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரியே இல்லை. இன்னைக்கு எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணால் எப்படி ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்களோ அப்படிதான் படம் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. பெஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதான் பார்த்ததுலேயே. அவ்வளோ AK ஃபார் எவர்.